பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 34வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களை அங்கே பரிசுத்தவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, வேதத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால், கடவுளை வணங்குபவர்கள் அவரை பயபக்தியுடன் தேட வேண்டும். இந்த கடவுளுக்கு பயப்படுதல் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு பீதியை எழுப்புவது அல்லது திகிலை காண்பது அல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு அடிபணிந்து அவருக்கு நாம் மரியாதையை செய்வதை குறிக்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளும் கடவுளை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளை கவனித்து கொள்ளும் அவருடைய பரலோக தகப்பன். தேங்க்யூ லார்ட். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்தில் இருக்கிற தகப்பனை தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருக்கு கனத்தை கொடுக்கிறார்கள். அவரை ஓயாமல் துதிக்கிறார்கள். இயேசு தம்முடைய சீசர்களுக்கு கடவுளை அவருடைய பிதா என்று கூப்பிடவும், அப்பா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லவும் கற்றுக் கொடுப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு விசுவாசியின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற பரலோகத்தில் இருக்கிற தகப்பனை நம்பும்படி இயேசு அந்த இடத்துல போதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் உலக பொருட்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகள் அனைத்தையும் அறிந்தவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆகவே நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் தேவனை நோக்கி கூப்பிடுகிற நீங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுகிற நீங்கள், தேவனை நோக்கி glory to God தொழுது கொள்ளுகிற நீங்கள் தேவனை பணிந்து கொள்ளுகிறீர்களா? உங்கள் காரியத்திற்கு தேவனை நம்புகிறீர்களா? வேதம் சொல்லுகிறதே, தேவனுக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஏனையா குறைவு? சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். glory to God. இந்த வார்த்தை கடவுளின் நன்மை மற்றும் பாதுகாப்பை நமக்கு காண்பிக்கிறது. அவர் உங்களுக்கு வேண்டிய தயவையும் கனத்தையும் அருளுகிறார் என்று சொல்லுகிறது. யாருக்கு அருளுகிறார்? நேர்மையாய் நடப்பவருக்கு. அவர் செய்யும் நன்மையை ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாதுங்க.
இந்த காலவேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு பிதாவினிடத்திலிருந்து வருகிற நன்மையை தடை பண்ண ஒருவனாலையும் முடியாது. காலவேளையில் பிதாவை நோக்கி பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். பிதாவை நோக்கி பாருங்க. இயேசு சீசர்களுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். உங்கள் தேவைகளுக்கு பிதாவை நோக்கி பாருங்க, உனக்கு ஒரு குறைவும் இருக்காது. செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம்பா. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவருடைய குறைவுகள் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.